ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட்ல எபிசோட் நம்பர் 7 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன்னோட அங்கிள் பையனை தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசரும் ஏன் கேட்கறதுக்கு ஹீரோயினும் தம்பி இன்னும் ஒழுங்கா வளர்ந்து முடிக்கவே இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி அவனை கவனிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு உடனே அந்த மினிஸ்டரோட பையன் இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாங்க, ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே நீயும் நானும் ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம், நான் உன்னோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன், உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு ஹீரோயின் அமைதியாகவே கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. மினிஸ்டர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா போலேன்னு. உடனே அவங்க பையனும் ஹீரோயின் இந்த விஷயத்தை பற்றி பெரியவங்க பேசிட்டோம், நம்ம 2 பேரும் நிறைய நாளாச்சுல கார்டனுக்கு போய் நம்ம வேணா அதை சுற்றி பார்த்துட்டு வரலாமான்னு. உடனே ஹீரோயினும் இன்னைக்கு காலையில் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு அதுக்கெல்லாம் இனி டைம் கிடையாது, நான் எங்கேயும் வர மாட்டேன்னு. அங்கிள் மந்திரிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. அதனால அரசர்கிட்ட, அரசரை இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நான் என்னோட தங்கச்சியை போய் பார்த்து பேசிட்டு போறேன்னு அரசருக்கு புரிஞ்சிருச்சு. இவரு அங்க போயிட்டு கல்யாணத்தை பத்தி பேச போறாருன்னு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஹீரோ ஜெயில இருந்து இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆயிருக்காங்க, வீட்டுக்கு போனோடனே ஆன்ட்டியும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டியா, எப்போ உன்னை விட வச்சாங்கன்னு கேக்குறதுக்கு அந்த அரசர் 10 நாள்னு சொல்லிட்டு 9 நாளே ரிலீஸ் பண்ணிட்டாரு, நாங்கள் நல்லா தானே இருந்தேன் அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் கேட்ட ஸ்டவ்வை நான் ரெடி பண்ணிட்டேன்னு. ஹீரோவும் சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டவ்வை போய் பார்க்குறாங்க. அது எல்லாத்தையுமே ரூமில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்களா. ரூமில் ஹீரோ ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஆன்ட்டியுண்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ரூம்ல ஓட்ட போட்டுட்டு இருக்க, நீ ரூமே நாசம் பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் நாசம் ஒன்றும் பண்ணல, இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது என்னன்னு தெரியும்னு சொன்ன உடனே ஆன்ட்டி அமைதியாக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கிறாங்களா. ஆன்ட்டியுண்டே ஸ்டவ்வை பற்ற வச்சா அப்படின்னா இங்கே உள்ளதானே புகை இருக்கும், புகை எப்படி வெளியில போகும், நம்மளை புகையிலே சாக்க வைக்க போறியான்னு கேட்கறதுக்கு ஆன்ட்டி அந்த குழாயை பாருங்க, ஜன்னல் ஓப்பன் பண்ணி பாருங்க, வெளியில தான் புகை போகும்னு சொன்ன உடனே ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில புகை போகுது. ரூம் ஃபுல்லா கொஞ்சம் ஹீட்டான மாதிரி இருக்கு, இந்த பனிக்காலத்துக்கு ரூம் வெதுவெதுப்பா இருக்கா எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் அந்த கதவை மூடுங்க, புகை ஒன்றும் வீட்டுக்குள்ள வராது, வெளியில தான் போகும், ஆக்சுவலி நான் உங்களுக்காக ஹீட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு குளிர்காலத்துல ஹீட்டரை போட்டுட்டு ரூம்குள்ள இருந்தா அப்பப்பா எவ்வளவு சுகமா இருக்கும். சேர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஆன்ட்டிக்கு டேய் நிஜமாவே இது சூப்பரா இருக்கு, உன்னால மட்டும்தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு ஹீரோவும் ஆமாமா என்னால் மட்டும்தான் முடியும், அசிஸ்டன்ட் இன்னொன்று இதே மாதிரி ரெடி பண்ண சொன்னேன்ல அதோட வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு அது பாதி வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆன்ட்டிக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே என்னோட பையனை முட்டாள் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் பாரு அவன் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டான், அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவன் மார்க்யூ டைட்டில்லாம் வாங்கியிருக்கான், வெய் ஃபேமிலியிலேயே கவர்மெண்ட் ஜாப்ல போயிருக்குது, எல்லாருமே முட்டாள்னு சொன்ன வெய் தான் அப்படின்னு ஹீரோ பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கா. அவங்களோட அசிஸ்டன்ட் வேலைக்காரங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க இல்லை இல்லை இதெல்லாம் ஏதோ ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஆன்ட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது, இருந்தாலும் காட்டிக்காம இருக்காங்க. அப்போ ஒரு வேலைக்காரங்க வந்து ஹீரோயின் உங்களுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்களான்னு. உடனே ஆன்ட்டிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, இளவரசிங்க வந்திருக்காங்களா அப்படின்னு. வேலைக்காரங்களும் இளவரசியா, நீங்க என்ன கனவா கண்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க வெளியில போய் பார்த்தா நிஜமாவே இளவரசி தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஆன்ட்டியை பார்த்தோன்னே என்ன இவங்க இவ்வளோ சின்ன வயசா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆன்ட்டி இளவரசியை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு, அதுக்கு ஹீரோயினும் நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அதனால நான் உங்களை அக்கானு கூப்பிடலாமான்னு. ஆன்ட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும், கண்டிப்பா வா உள்ள போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறாங்க. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க, பாரு உனக்கு குளிரும் பாரு அப்படின்னு கோட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஆன்ட்டி நாங்க 2 பேரும் தனியா போய் பேச போறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்களா. ஆன்ட்டிக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை ரூம்குள்ள கூட்டிட்டு போனோடனே ஹீரோயினுக்கு சமஷாக்கு, என்ன வெளியில குளிருது ஆனா ரூம் வெதுவெதுப்பா இருக்குன்னு. ஹீரோவும் இதுதான் ஹீட்டர் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு உன்னோட ரூம்ல இது மாதிரி ஹீட்டர் அரேஞ்ச் பண்ணி தரேன், அதுக்கப்புறமா நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குளிர்காலத்துலன்னு. ஹீரோயினும் கோவத்துல கல்யாணம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் அப்பா ஆல்ரெடி என்னோட அங்கிளோட பையன் கூட கல்யாணத்தை பேசி முடிக்கிறாங்கன்னு. இது கேட்டோன்னே ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, அந்த மாமனாருக்கு எவ்வளோ தைரியம், உன்னோட கசன் கூட உனக்கு அரேஞ்ச் பண்றாங்களா மேரேஜ், அவருக்கு தெரியாதா குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா குழந்தைங்க பிறக்கும் போது ஊனமா பிறப்பாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் குழந்தை பிறக்கும் போது இறந்து போவாங்க, இந்த விஷயம் அவருக்கு தெரியாதான்னு கேட்க ஹீரோயின் ஷாக்கு, நீ என்ன சொல்ற, இதெல்லாம் யார் நம்புவாங்க,
இங்க எல்லாருமே ஃபேமிலியை பெருசாக்குறதுக்காக குடும்பத்துக்குள்ளதான் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு ஹீரோவும் அதுதான் பெரிய தப்பு, இதனால எத்தனை பேர் பாதிப்படைகிறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டோடனே ஹீரோயினும் நீ உண்மைதான் சொல்றியான்னு கேட்க ஹீரோவும் நான் எப்போ போய் சொல்லியிருக்கேன், உன்னோட அங்கிள் பையன் யாரு சொல்லு, அவனை போய் நான் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு. அதுக்கப்புறமா தான் ஒரு நிமிஷம் இரு, உன்னோட அங்கிளோட பையன் அப்படின்னா அது உன் அம்மாவோட தம்பி பையன், அப்படின்னா உன் அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குமே, நான் வேணா மாஸ்க் போட்டுட்டு போய் அவனை அடிக்கட்டா, அப்படின்னா உன் அம்மாவுக்கு என் மேல கோவம் வராதுல்லான்னு ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படினாலும் என் அம்மா அப்பாவை பற்றி நீ கவலைப்படுறியான்னு கேட்குறதுக்கு ஆமாம் அவங்க என்னோட மாமனார் மாமியார் ஆச்சு, அவங்களோட ஃபீலிங்ஸையும் பற்றி நான் கவலைப்பட்டு தானே ஆகணும்னு ஹீரோயினும் ஆமாம் ஆமாம் கவலைப்பட்டு தான் ஆகணும். ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கும் ஒன்று தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு ஹீரோவும் நிஜமா சொல்றியா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டே நல்ல வேலை அவங்க 2 பேரையும் மாமனார் மாமியார்னு கூப்பிட்டது பிரயோஜனம் இல்லாமல் போகலன்னு ஹீரோயினும் கையட்றா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி சண்டை போட்டு சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. இது செம ஃபன்னாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சா, அப்பா ஆன்ட்டியும் அடிக்கடி நீங்கள் எங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது ஹீரோவுக்கு ஏய் ஹீரோயின் எதுக்காக அவங்ககிட்ட நீ நடிச்சு பேசிகிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பொலைட்டாக பேச மாட்டேன்னு. ஹீரோயினும் உங்ககிட்ட மட்டும்தாடா நான் அப்படி பேசுவேன், வேற எல்லார்கிட்டையும் நான் நல்லா தாண்டா பேசுவேன் அப்படின்னு வண்டியில் ஏறி போகிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. இந்த பட்டம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு சிரிப்பா இருக்கு. அப்பா அவங்களோட வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வேணும்னே சொல்றாங்க அவன் நல்லவனா, அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவன் ஒரு முட்டாளாச்சேன்னு. அதுக்கு ஹீரோயினும் யார் சொன்னா அவன் முட்டாள் அப்படின்னு, வேணா பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் முட்டாள் மாதிரி இருக்கலாம், ஆனா அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, என்னோட அங்கிள் பையன் மாதிரி கிடையாது, என் அங்கிள் பையன் வந்துட்டு பொண்ணுங்களை பார்த்தாலே வழிஞ்சிட்டு இருப்பான், ஆனா ஹீரோ என்ன தவிர வேற எந்த பொண்ணுங்க கூடயுமே க்ளோஸா இருந்ததே கிடையாது, அதனால எல்லார்த்த விட அவன் நல்லவன் தானே, வேலைக்காரங்களும் அப்படின்னா உங்களுக்கு அவன் மேல அப்படின்னு ஆரம்பிக்க இதுக்கு மேல எதுவும் பேசாதுன்னு ஹீரோயின் வெக்கப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இப்போ அரசரும் அரசியும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அரசர் கேட்கறாங்க உன்னோட அண்ணா பையனை நீ வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம், இதே இது பாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே ஓகே சொல்லியிருப்பேன், ஆனா என்னமோ தெரியல இந்த ஹீரோ முட்டாள் இருக்கானே அவன் என்ன மாமனார்னு கூப்பிட்டு அவனை எனக்கு மருமகனாவே பார்க்க தோணிடுச்சு, எனக்கு என்னமோ அண்ணன் பையனுக்கு இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இஷ்டமே இருந்த மாதிரி தெரியல, நீ என்ன நினைக்கிறேன்னு. அதுக்கு அரசி சொல்றாங்க நீங்க மட்டும் கிடையாது எனக்கும் அப்படிதான், ஆக்சுவலி ஹீரோ இருக்கானே அவன் ரொம்ப நல்ல பையன், ஹீரோயினுக்காக அவனோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான், இந்த மாதிரி ஒரு பையன் யாருக்கு கிடைப்பாங்க, என்னோட அண்ணன் பையனை ஹீரோயின் கல்யாணம் பண்ணாட்டி கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்பெல்லாம் அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பா பிஸ்னஸை பார்த்துப்பா, அவள் ஃபேஸில் ஒரு ஒழுங்கான சிரிப்பு பார்த்ததே கிடையாது, ஆனால் இப்போ பாருங்க ஹீரோ கூட அவள் பழகினதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஸோ எனக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம், என்னோட அண்ணா பையன்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்றது இதில் கிளியராக தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடைக்கு போகும்போது கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்கு, என்ன எனக்கு கடையில் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு கேட்கறதுக்கு நீங்கள் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கல்ல அதனால தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, இளவரசர் கூட வந்திருக்காங்கன்னு. ஹீரோவும் இளவரசரா என்னோட மச்சான் அவன் வந்திருக்கானா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு மச்சான் அப்படின்னு கடையை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நீயா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க 2 பேருமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணியிருக்காங்க. இளவரசரும் ஏய் நீ தான் இந்த கடையோட ஓனர் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு பரவாயில்ல மச்சான் அப்படின்னு சொன்னோடனே மச்சானா ஏய் நீ இப்போ என்ன மச்சான் நான் கூப்பிடுறேன்னு கேட்குறதுக்கு ஆமாம் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தான், அப்போ உன்னை மச்சான் தானே கூப்பிடணுன்னு. இளவரசருக்கு ஷாக்கு, என்னடா பேசிட்டு இருக்க, இது மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயே அவங்க ஒன்றும் கொலை பண்ணிடுவாங்க, இது மாதிரிலாம் வெளியில போய் இப்போ சொல்லிட்டு இருக்காதுன்னு. ஹீரோவுக்கு ஷாக்கு, அப்படின்னா உன்கிட்ட என் மாமனாரும் மாமியாரும் இதை பத்தி பேசினதே கிடையாதான்னு. மாமனார் மாமியாரா என் அப்பா அம்மாவையா சொல்லிட்டு இருக்க, என் அக்காவையா நீ கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்கறதுக்கு ஆமா அவங்களதான் உனக்கு எதுவுமே அவன் சொல்லலையான்னு கேட்க இளவரசர் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல வெளியில இருந்து வேலைக்காரங்களும் உங்களை அரசி கூப்பிட்டு விட்டுருக்காங்க, இளவரசரும் ஹீரோவும் அவங்கள பார்க்கறதுக்காக போகணுமான. ஹீரோவும் சரி வரேன்னு சொல்லுங்கன்னு. இந்த பக்கம் இளவரசருக்கு சமஷாக்கு, அப்படின்னா நிஜமாவே நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா மாமியாரை பார்க்கறதுக்காக லாஸ்ட் டைம் போகும்போதே கையை வீசிட்டு போயிட்டேன், இந்த தடவை கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், அதனால நான் கிஃப்ட்டை ரெடி பண்றேன் நீ ஃபர்ஸ்ட் போய் பாரு அப்படின்னு இளவரசர் அனுப்பி விடுறாங்க. இளவரசர் நேரா போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அம்மா உண்மையாவே சொல்றீங்களா அவன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு. அதுக்கு அவங்களும் அவன் அப்படிதான்டா சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு நீ இப்படி கேட்குறேன்னு. எனக்கு இது மச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அப்பாவும் என்னையா அவன் மாமனார் தான்டா பேசிட்டு இருக்கான், நீ வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் எங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் லாஸ்ட் டைம் தரேன்னு சொல்லியிருந்தானாமே அதுதான் எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்கான். ஆமா ஹீரோயின் அந்த முட்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்து ஹீட்டர் கிட்ட நின்று
என்ன குளிர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினும் இப்போ நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இளவரசர் எழுந்திருச்சு, ஏய் ஹீரோயின், நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியான்னு. ஹீரோயினும் யாரெல்லாம் சொன்னா, அதுக்கெல்லாம் இன்னும் நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லைன்னு. இளவரசரும் பாருங்க பாவா ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னா அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, ப்ரிப்பேர் ஆகலன்னு மட்டும் தான் சொல்றான்னு. எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் குட்டி குட்டியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இளவரசர் சொல்றாங்க, அம்மா இவ கண்ணில் இருந்து மட்டும் அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு துளி கண்ணீர் வரட்டும், அவனா சும்மா விட மாட்டேன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிஃப்டோடு வராங்களா, இது என்னடா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் இதை இன்ஸ்டால் பண்ண போறேன்னு அங்கே இன்ஸ்டால் பண்றதுக்காக போயிட்டாங்க. இதுதான் ஹீட்டர். அந்த நேரத்தில் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து ஹீரோயின் என்கொயரி பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிஜமாவே குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்றவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்களா, பிரசவத்தப்ப அம்மா இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அந்த டேட்டா எல்லாமே வந்துருச்சா, அதை எடுத்து அரசர்கிட்டையும் அரசிக்கிட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. நிஜமாவே நீ சொல்றியா, நிறைய பேர் இதனால இறந்து போயிருக்காங்களா, நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கான்னு. ஹீரோயினும் ஆமாம்மா, ஃபஸ்ட்டு ஹீரோ இதை பற்றி என்கிட்ட மென்ஷன் பண்ணும்போது நான் நம்பலை, அதனால தான் விசாரிக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். இப்போ டேட்டா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, இதில் நிறைய இந்த மாதிரி தான் இருக்குன்னு. உடனே அரசர் எனக்கு கூப்பிட்டு இதை பற்றி விசாரிங்க, எனக்கு எல்லா டேட்டாவுமே வந்தாகணும். இந்த நாட்டில் குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்க எல்லாருக்கும் எந்த மாதிரி குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு மினிஸ்டர் கிட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டுறாங்க. பின்னாடி இருந்து ஹீரோ சொல்கிறாங்க, நீங்கள் நம்பலை அப்படின்னா டேட்டாவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நிஜமாவே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊன பிரச்சனைலாம் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லும்போது அரசரும் அரசியும் ஓகே இதை பற்றி விசாரித்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரூமே ஹீட் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன வெளியில் பனி பெஞ்சிட்டு இருக்கு, இங்கே இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இது ஹீட்டரா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோவும் ஆமாம், இனி நீங்கள் குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னோட மாமியாருக்கு ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நிறைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கசகசன்னு, அதனால தான் நான் இந்த ஹீட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இனி இந்த ரூம்குள்ளே நீங்கள் ரொம்ப ஜாலியாக சுற்றி வரலான்னு சொன்ன உடனே அரசருக்கு அப்படின்னா என் ரூம்லேயே ஒன்று கூடன்னு. ஹீரோவும் இதை செய்கிறதுக்கு எனக்கு அயன் பத்தலை, உங்களுக்கு எப்படி நான் செஞ்சு தர முடியும்னு கேட்க மச்சானும் அப்போ எனக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் டே உங்க எல்லாருக்கும் நான் எதுக்குடா தரணும், நான் மாமியாருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததுடா, நான் ஹீரோயினுக்கே இன்னும் கொடுக்கல, ஒன்னே ஒன்று தான் என்கிட்ட இருக்கு மீதி, அது ஹீரோயினுக்குன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சரி சரி இந்த ஒன்னே என் அப்பா கூட அப்புறமா நீ எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு. ஹீரோவும் ஆனால் எனக்கு அயன் தட்டுப்பாடாக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அரசரும் அயன் வேணா நான் கொடுக்குறேன், உனக்கு ஒரு இது செய்யறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேளு நான் கொடுக்குறேன்னு. ஹீரோவும் அளவெல்லாம் சொன்னோடனே ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் உங்களால மாமியாருக்கு என்ன வேணும் அப்படின்றதே ஒழுங்கா பார்த்து செய்ய முடியல, ஆனா என் ஒய்ஃபுக்கு நான் செய்யக்கூடியதை தடுத்து நிறுத்திட்டு எனக்கு கூடன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன மாமனாரோ தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புன உடனே அரசருக்கு டே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை கேட்ட உடனே இளவரசரும் இந்த வாயை வச்சுட்டு எப்படிதான் என் அக்காவை உன்னோட ட்ரிக்ல மாட்ட வச்சேன்னு கேட்க ஹீரோவும் நான் உன் அக்காவை ட்ரிக் பண்ணி மாட்ட வச்சேனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் அப்பா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் கேளு, அவங்க ரெண்டு பேரும் தான் என்ன ட்ரிக் பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அரசர் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவன் எல்லாத்தையும் உளறிடுவான் போல இருக்கே, நம்ம இவனை என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி சரி நீ ரொம்பவே புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற, அதனால இனோவேஷன் ஆஃப் மினிஸ்டர் பொசிஷனை வேணா நான் உனக்கு கொடுக்கவான்னு கேட்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் டேய் மினிஸ்டர் பொசிஷன் தான் பெருசு, அது உனக்கு வேண்டாமான்னு கேட்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நினைச்சேன் எப்படின்னா காசு சம்பாதிக்க முடியும், மினிஸ்டராக இருந்தால் அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு பார்க்கணும், என் ஒய்ஃப் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு அங்கேயும் ஒரு ரொமான்ஸை போட எல்லாருமே ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. மாமியாரும் அவனுக்கு வேண்டானா விடுங்களே, அவன் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கட்டானோ. உடனே ஹீரோ போயிட்டு மாமியார் தான் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. மாமியாரும் சரி சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்காக போயாச்சு. இருந்தாலும் ஹீரோ இனோவேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பழைய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தானே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது. ஹீரோவும் இதெல்லாம் ஒரு சின்ன கேல்குலேஷன் தான், ஆனால் இவங்க யாருக்கும் தெரியல, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா இந்த உப்பை யாருக்கு தயாரிக்க சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மினிஸ்டர் வந்துட்டு வா உப்பு எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத பாரு அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்களா. அந்த நேரத்தில் உள்ள ஒரு இடத்துல எரிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன இங்க இந்த ரூம் எதுக்காக பூட்டி கிடக்கு, இங்க ஏதோ ஸ்மெல் வருதே அப்படின்னு ஓபன் பண்ணி போய் பாக்குறாங்க. டபால்னு ஏதோ ஒண்ணு வெடிக்குது. இல்ல அப்படின்னு மினிஸ்டர் இங்க இருந்து சொல்றாங்க, ஹீரோ ஏதோ வெடிக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது, ஹீரோ எங்க மாட்டினாங்க, ஹீரோவுக்கு என்ன ஆச்சாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.